ஹலோ வியூவர்ஸ் கூட எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம குரோயேஷியாவில் இந்த சீசனல் ஒர்க்கர்ஸ்னு ஒன்று இருக்குது. என்ன சீசனல் ஒர்க்கர்ஸ்னால், ஒரு சம்மர் டைம், அதாவது இப்போ சம்மர் குரோயேஷியாவில் போய்கிட்டு இருக்கு. இந்த சம்மர் டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் ஆரம்பித்து அக்டோபர் வரைக்கும் போகும். கிட்டத்தட்ட ஒரு 7 months 8 months கிட்ட நம்ம சீசோர், அதாவது சீ இருக்கிற சைடு, அந்த சைட்லலாம் ஸ்டால்ஸ் வச்சு அங்கே குறிப்பாக ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு மட்டுமே, ஏன்னா டூரிஸ்ட் மெயினாக அங்கே வருவாங்க அப்படிங்கிறதுக்காக ரெஸ்டாரண்ட்ஸ் அதிகமாக ஓப்பன் பண்ணி வச்சு இந்த 8 monthsக்கு மட்டுமே டிஆர்சி கார்டு ப்ரொவைட் பண்ணி பீப்புள்ஸ்க்கு ஒர்க்கு கொடுக்குறது பேர் தான் சீசனல் ஒர்க்கர்ஸ். ஸோ அதில் தமிழ் ஆளுங்க நிறைய பேர் அங்கே நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஒரு டிப்ஸ் எப்படின்னா, இப்போ ஓகே நீங்களாமே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க, மினிமம் 1000 euros சம்பாதிக்கலாம். 1000 euros மினிமமாக நீங்கள் சம்பாதிப்பீங்க. ஓகே, பட் அக்டோபர் தாண்டி பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன பண்ணுவீங்க, வின்டர் டயத்தில் உங்களுக்கு அந்தளவுக்கு வேக்கன்சி எதுவுமே இருக்காது, ஜாப் ஆஃபர்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த டயத்தில் நீங்கள் நான் சொல்கிற டிப்ஸ் இப்போ நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்மனெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கே ஒரு இது இருக்குது. ஸோ என் வாழ்க்கையில் அது கிடச்சிது, அதை நான் தவற விட்டுட்டு வந்திருக்கிறேன். ஸோ நான் சொல்கிறத கரெக்டாக கேளுங்க எப்படி என்னன்ட்டு. இப்போ நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்துட்ருப்பீங்க, சரிங்களா? அந்த ரெஸ்டாரண்ட்டில் மினிமம் எக்ஸாம்பிள் சவாப்பி, பர்கரு, பீஸா இந்த மாதிரிலாம் நீங்கள் மேக் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, கற்றுக்கிட்டு இருப்பீங்க. அந்த கற்றுக்கிட்ட வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே யார்கிட்ட சொல்லி எடுத்து வைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு இப்போ சேர போகிறீங்க அப்படின்னா, உங்களோட ஸ்கில் என்னன்னு காட்டிங்கன்னா, நீங்கள் எனக்கு தெரியும் வீடியோ எடுத்து காட்டலாம், எனக்கு சவாப்பி தெரியும், மேக் பண்ண தெரியும், எனக்கு லெப்பினேக் செய்ய தெரியும், எனக்கு பீஸா, பர்கர் இதெல்லாம் செய்ய தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் காட்டலாம். ஸோ ஒரு கரெக்டான ஒரு குவாலிட்டியான வீடியோ ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம ஜாக்ரப் வாங்க. நீங்கள் எந்த சைட் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு நாள் லீவ் கிடைச்சாலும் நீங்கள் வாங்க, ஜாக்ரப் வாங்க. மீன் ஸ்கொயர்லேருந்து ஆரம்பித்து சின்னோமேரக் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டால் தான், ஃபுட் ஸ்டால், ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ் தான் இருக்கும். கூச்சமே படாமல் ஏறி இறங்குங்க, சரிங்களா? நான் இதை செஞ்சேன், ஓகேவா? இதுக்கு பின்னாடி எல்லாமே வரும், நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். சின்னோமேரக்கில் நம்ம மெயின் ஸ்கொயர்லேருந்து அந்த சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ், சின்ன ரெஸ்டாரண்ட்ஸ் தான் இருக்கும். நீங்கள் போய் சொல்லுங்கள், அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணுங்கள், எனக்கு இதெல்லாம் செய்ய தெரியும்னு கேளுங்க. நான் இங்கேயே ஒர்க் பண்ணுறேன், எனக்கு ஒர்க் பெர்மிட் கொடுங்க, நான் இங்கேயே கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிற ஹோப் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 30 கடை, 30 ரெஸ்டாரண்ட் ஏறி இறங்குங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டாவது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இது கொடுப்பாங்க, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. ஸோ இதை நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ சீசனல் ஒர்க்கராக இருக்கிற அத்தனை பேருமே எந்த ₹1 கூட காசு கட்டாமல், எந்தக்கும் ₹1 காசு கட்டாமல் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும், சரியா? இது ஏன் சொல்கிறேன்னா, நான் என்னோடய கம்பெனியை குவைட் பண்ணிவிட்டு வந்தப்போ நானாக கடையில் ஏறி இறங்கி ஒரு இடத்துல ஜாப் ட்ரை பண்ணேன். பட் என்னென்னா அது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட், ஓகேவா? அந்த டயத்தில் எனக்கு நான் கொஞ்சம் ஜாலியாக ஃப்ரீயாக அப்படி இருந்தனால எனக்கு அந்த அது பிடிக்கல, ரொம்ப பிடிக்கல. பட் அதுக்கு நான் இப்போ வருத்தப்படுறேன், ஓகேவா? பட் பரவாயில்ல, அந்த லெசன்லேருந்து நான் இப்போ நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ எதுக்கு நான் சொன்ன என் லைஃப்பில் நடந்த விஷயத்தை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை தப்பாக பண்ணாதீங்க. கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பர்மனெண்ட்டாக கொடுப்போம். என் ரெஸ்டாரண்ட் ஓனர் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஓனரு, எனக்கு டிஆர்சிலேருந்து எல்லாமே போட்டு தரேன் நான் 1 yearல். என்னோட மிஸ்டேக்னால தான் நான் அங்கேருந்து கிளம்பி அதுக்கப்புறம் தான் நான் ஒர்க் பெர்மிட் எனக்கு ஜென்ரேட் பண்ணாமல் நிறைய இஷ்யூஸ் நடந்தது, ஓகேவா? ஸோ இப்போ சீசனலாக இருக்கிற எல்லாருமே இதை கண்டிப்பாக பண்ணுங்கள். எவ்வியர் ஸ்கோர் கண்டிப்பாக €1 கூட நீங்கள் எவனுக்குமே நீங்கள் தராமல் கண்டிப்பாக நீங்கள் லீகலைஸ்டாக வேலை பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் மினிமமாக €800 €1000 வரைக்கும் உங்களுக்கு தருவாங்க ஜாக்ரப்பில். ப்ளஸ் அக்கோமடேஷன், ப்ளஸ் ஓவர் டைம், எக்ஸெட்ரா ப்ளஸ் ஃபுட் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு, ஓகேவா? ஸோ ஜாக்ரப்பில் நிறைய பேர் €200, €300, €500 கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானுங்க. உங்களோட சூழ்நிலையை பயன்படுத்தி நிறைய பேர் உங்கள்கிட்ட வருவானுங்க. ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப 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 பார்த்து இதாக இருங்க. ஏன்னா அவங்களாம் காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுற மாதிரி இருப்பானுங்க. ஸோ இந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சீசனல் ஒர்க்கர்ஸாக இருக்கிற எல்லாருமே ஒரு பர்மனெண்ட் ஜாபுக்கு நீங்கள் போயிடலாம், ஓகேவா? ஸோ இதை தான் அவங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நான் அன்றைக்கி கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணியிருந்தோன்னா நான் இன்னைக்கு இருந்திருப்பேன். ஸோ அதுதான் நான் பண்ண மிஸ்டேக். ஸோ பரவாயில்ல. அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்ன ஒரு இது, என் மைண்ட் செட் எப்படின்னா, எனக்கு ஒரு இடம் பிடிக்கலன்னா நான் வந்துடுவேன், அவ்வளோதான். எனக்கு ஒரு இது பார்த்துட்டேன், ஒரு லெசன் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கு அடுத்தது நோக்கி தான் நான் போனே தவிர
எனக்கு வந்து என்னோட ட்ரீம்ஸ் இருக்கும்ல, என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எனக்கு வந்து இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு வந்து குரோஷியாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு €1200 €1500 கூட நீங்கள் சம்பாதிக்கலாம். பட் அதுக்குண்டான உழைப்பும், அதுக்குண்டான ஸ்கில்லும், அதுக்குண்டான இதுவும் நீங்கள் கொடுத்தா தான் ஆகணும். அதையே வந்து நீங்கள் கொஞ்சம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நீங்கள் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிறத விட த்ரைஸ் த அமௌண்ட் நீங்கள் அங்கே கெயின் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா முழுக்க என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ பி அவேர் ஆஃப் ஃபோர்ஜரி ஏஜென்ட்ஸ். ஓகே, see you bye. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸை கீழே பின் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்னன்ட்டு. ஓகே guys, chill you and love you. Bye.